60 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சி மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என பாஜக பிரதமர் பதவி வேட்பாளர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கலீலாபாத் பகுதியில் பாஜக சார்பில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட நரேந்திர மோடி இது குறித்து பேசுகையில், மக்களிடத்தில் காங்கிரசுக்கான ஆதரவு சரிந்து வருவதாகவும், கடந்த 20-25 ஆண்டுகளில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கடவுளை பிரார்த்தனை செய்ததாக நான் எப்போதும் கேள்விப்படவில்லை என்றும் கூறினார். அவர் தற்போது கலந்து கொள்ளும் அனைத்து பொதுக்கூட்டங்களிலும் தோல்வி வைத்தால் கடவுளின் பெயரை தொடர்ந்து உச்சரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். ஆனால் சோனியா மற்றும் ராகுல் தலைமையிலான அம்மா மகன் அரசு மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். நிலக்கரித்துறை, நிலவேர ஊழல், கடற்படை மற்றும் விமானப்படை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நடைபெற்ற ஊழல்களால் இந்தியா ஊழல் தேசம் என்று உலக நாடுகளால் அறியப்பட்டுள்ளதாக அவர் வேதனை தெரிவித்தார். மத்தியில் 60 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் மக்களுக்கு எதையும் செய்யவில்லை என்றும், ஆனால் பிரதமராக 6 ஆண்டுகள் இருந்த அடல் பிகாரி வாஜ்பாயின் ஆட்சி காலத்தில் தான் 6 கோடி இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் எனவும் மோடி குறிப்பிட்டார். மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பட்ஜெட்டில் எப்போதுமே பொய் தகவல் அளித்தவர் என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான யஷ்வந்த் சின்ஹா குற்றம் சாட்டியுள்ளார். பொருளாதார தாராளமயமாக்கலுக்கு பின் யஷ்வந்த் சின்ஹாவின் பதவி காலத்தில்தான் இந்திய பொருளாதாரம் மிகவும் மோசமானது என்று ப. சிதம்பரம் கூறியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக யஷ்வந்த் சின்ஹா கூறுகையில், தான் எந்த ஏமாற்று வேலையிலும் ஈடுபடவில்லை எனவும், ஆனால் சாதுரியமாக மக்களை ஏமாற்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மட்டுமே என்றும் தெரிவித்தார். இந்த ஆண்டு பட்ஜெட்டில் மட்டுமல்ல, தனது எல்லா பட்ஜெட்டுகளிலுமே அவர் பொய்யான தகவலை அளித்து வந்துள்ளார் என சின்ஹா குற்றம் சாட்டினார். அடுத்து அமைவிருக்கும் நரேந்திர மோடி அரசு சிதம்பரத்தின் பொய்கள் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடும் என்றும் அவர் கூறினார். புள்ளி விவரங்களை வைத்து விவாதிப்பதை விடுத்து தன்னை பற்றி தனிப்பட்ட முறையில் சிதம்பரம் தாக்கி பேசியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்னால் முடிந்து போன தனது பதவி காலத்தை விட பொருளாதாரத்துறையில் நிதியமைச்சர் சிதம்பரம் மற்றும் பிரதமர் மன்மோகன் சிங்கின் செயல்பாடுகள் தான் தற்போதுள்ள முக்கிய பிரச்சனை என்று யஷ்வந்த் சின்ஹா மேலும் கூறினார். பாகிஸ்தான் யாத்திரிகளின் பாதுகாப்பை கருதி அவர்களுக்கு விசா ரத்து செய்யப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானை சேர்ந்த முஸ்லிம் யாத்திரிகர்கள் ஆண்டுதோறும் ராஜஸ்தானின் அஜ்மீர் தர்காவில் நடைபெறும் உருஸ் திருவிழாவில் பங்கேற்பதற்காக யாத்திரை மேற்கொள்வது வழக்கம். இந்த ஆண்டு இந்த விழாவில் பங்கேற்பதற்காக 500 யாத்திரிகள் மே 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை இந்தியாவில் தங்கியிருப்பதற்கான விசாவை பெற்றனர். எனினும் இந்த விசாக்கள் மத்திய அரசு கடைசி நேரத்தில் ரத்து செய்துள்ளது. இது தொடர்பாக இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய துணை தூதரை அழைத்து பாகிஸ்தான் அரசு கண்டனம் தெரிவித்தது. இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து டெல்லியில் வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் கூறுகையில், பாகிஸ்தானை சேர்ந்த 500 யாத்திரிகளும் அட்டாரி ரயில் நிலையத்திலிருந்து அஜ்மீர் சென்று திரும்புவதற்கு ரயில்வே நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து அரசு அமைப்புகளும் செய்திருந்ததாக தெரிவித்துள்ளன. எனினும் யாத்திரிகளின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டது கடைசி நேரம். தற்போது பொது தேர்தல் நடைபெறுவதால் பெரிய எண்ணிக்கையில் உள்ள யாத்திரிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பது இயலாத காரியம் என்பதால் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றும் அந்த வட்டாரங்கள் கூறின. இந்தியாவின் அல்போன்சா ரக மாம்பழங்களை இறக்குமதி செய்ய ஐரோப்பிய யூனியன் விதித்த தடை குறித்து பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் விவாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பிரிட்டன் லேபர் கட்சியை சேர்ந்த இந்திய வம்சாவளி எம்பியான நீர் வாஸ் கூறுகையில், ஐரோப்பிய யூனியனில் இந்தியாவின் அல்போன்சா ரக மாம்பழங்களை இறக்குமதி செய்ய நிரந்தரமாக தடை செய்வது தொடர்பான விவாதத்திற்கு பிரிட்டன் நாடாளுமன்ற அவைத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த விவாதம் இந்த மாதம் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அவர் கூறினார். இந்த வர்த்தக நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக பிரிட்டன் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என நம்பிக்கை உள்ளது என்றும் நீர் வாஸ் கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் இந்திய மதிப்பில் சுமார் 64,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்திய மாம்பழங்களை பிரிட்டன் அரசு இறக்குமதி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கானா தனி மாநிலம் அமைப்பது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர அனைத்து கட்சிகளும் கருத்துக்களை தெரிவித்ததாக காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி கூறியுள்ளார். குண்டூரில் நடைபெற்ற ஒரு பேரணியில் கலந்து கொண்டு பேசிய சோனியா காந்தி, ஆந்திர பிரதேச பிரிவினைக்கு சிபிஎம் தவிர அனைத்து கட்சிகளும் தங்கள் ஆதரவை நிலையில் தெரிவித்ததாக கூறினார். காங்கிரசின் முதல்வராக இருந்த அமரர் YSR ராஜசேகர ரெட்டி கூட 2001ஆம் ஆண்டு மாநில சட்டமன்ற தேர்தலின் போது தெலுங்கானாவுக்கு எதிராக தாம் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். ஆந்திராவில் உள்ள மக்கள் சிலரின் கோபத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றும், ஆனால் இதற்கு ஒரு உறுதியான நல்ல முடிவு எடுத்தாக வேண்டும் என்ற இறுதி கட்டத்திற்கு வந்ததால் தெலுங்கானா சாத்தியமானது என்றும் சோனியா காந்தி கூறினார். இன்னும் பல செய்திகள் உங்களுக்காக இடைவேளைக்கு பிறகு